ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக, உயர்வுக்காக நீண்ட நாட்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்தவர்களாய் தவித்து போய் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. செயலிழந்த கற்பத்தை செயல்பட செய்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கையும், சகரியாவுக்கு யோவானையும், அன்னாளுக்கு சாமுவேலையும் கொடுத்த வல்லவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர். அவர் உங்கள் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. சோர்ந்து போகாதிருங்கள், தேவனை நோக்கி காத்திருங்கள். அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் அவரை துதியுங்கள். உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் தரிசனங்கள் நிறைவேறுவதற்கான அறிகுறி இல்லாமல் இருக்கிறதே என கலங்குகிறீர்களா? தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை இழந்திருந்த பவுலிடம் தூதனை அனுப்பி, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்து தேற்றி அவ்வாக்கை நிறைவேற்றிய வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். கையளவு மேகத்தை பெருமழையின் இரைச்சலாக மாற்றிய கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, இம்மானுவேலராக உங்கள் அருகில் இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமானவர்களே, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பது இல்லை. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். பொய்யுரையாத தெய்வமே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவரே, எங்கள் வாழ்வில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து அவைகளை நிறைவேற்றிட ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்தபடியால் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எங்கள் ஆத்மாக்களை மீட்டுக்கொண்ட தேவரீருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயம் என்றும் ஆவியானவர் அதில் வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வுள்ளவராக எங்கள் சரீரம் கரைபடாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் செய்தல்லுங்க. உங்க வார்த்தையால் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேவனே, இன்று உம்மை ஆராதிக்க கூடி வரும் ஒவ்வொரு மக்களும் உங்க மகிமை பிரசன்னத்தால் தொடப்படவும், தேவ சத்தம் கேட்கவும், தேவ சத்தத்தின்படி தங்களை ஆராய்ந்து உங்க சமூகத்தில் சீர் செய்து கொள்ளவும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் நிரம்பவும், வருகைக்கு ஆயத்தப்படவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய பிரசன்னத்தையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். சகல தீமையிலிருந்தும் எங்களை காத்தரல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை போலவே ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டவும், நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக வாழவும் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் தொழில், வேலை, விவசாயம், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படவும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக மன உருக்கம் நிறைந்தவர்களாக கருணையோடு வாழவும், நெடுநாளாய் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை தந்திடவும், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பேருண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக காத்திருப்போருக்கு தேவர் குறைகளை அகற்றி அவர்கள் துயர் துடைத்து சந்தான விருத்தியடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரிகளில், விடுதிகளில் தங்கி படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி உலக இச்சைகளுக்கு தங்களை விலக்கி காத்து கொள்ளவும், நன்கு படிக்கவும் உங்க ஞானம் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகன விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும், வாகனத்தில் பயணம் செய்வோர் விபத்தின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் வாங்கின கடன் திருப்பி செலுத்தி தீர்த்திடவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், அவர்கள் போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பு உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்களும் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்பவருக்கு உங்க பாதுகாப்பும் ஆலோசனையும் தந்தரல ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், உமக்கு பிரியமானபடி ஊழியம் செய்யவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள்
விண்ணப்பத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.